யாக்கோபு வாசித்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது பாரு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதிர்நாள் வருகிறது. யுத்தங்கள்னால் ஏதோ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தம்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ளே யுத்தம்னா வீட்டில் நடக்கிறது என்னங்க, அது கூட யுத்தம் தான். புருஷனுக்கு மனைவிக்கு என்ன நடக்குது? யுத்தம் தான் நடக்குது. அது அப்படியே லார்ஜ் ஸ்கேலில் நடந்ததுன்னா அது வார் மாதிரி ஆகிடுது. வீட்டில் நடக்கிறதும் வார் தான். துப்பாக்கி இல்லை, பீரங்கி இல்லை, ஏரோப்ளேன் பறந்து பாம்பு போடுறதில்ல. ஆனால் வாயாலே பாம்பு போட்டு சபிச்சு கரைச்சி கொட்டி தீத்து எப்பேற்பட்ட வார் யுத்தங்கள் வீடுகளில் நடக்குது பாருங்க. ஏன் நடக்குதுன்னு சொல்கிறார். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும், யுத்தங்கள்னு அதோட வீட்டில் சண்டைன்னு சொல்கிறார். சண்டை தான் யுத்தம். வீட்டில் நடக்கிறது சண்டை, வெளியில் ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு நடக்கிறது யுத்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே தான். எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சைகள்னா உங்களுக்கு ஒன்று ஆசைப்படுறீங்க, ஒரு தேசத்தை பார்த்து இன்னொரு தேசம் நினைக்குது, இதில் கொஞ்சம் எல்லையை மீறி உள்ளே போய் கொஞ்சம் ஆக்கிபை பண்ணிக்கலாம்னு நினைக்குது. அதனால தான் சண்டை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு எதுக்கு சண்டை? நீங்களோ அவனோ யாரோ என்ன நினைக்கிறீங்க, ஒரு 2 அடி சவுரத்தை தள்ளி போடலாம், அவன் தான் ஆள் அங்கே இல்லையே, அவன் பார்க்காத நேரத்தில் 2 அடி தள்ளி போட்டுடலாம், உள்ள அவன் இடத்துக்குள்ளே போட்டுடலாம், நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமே. ஒரு அற்ப புத்தி. நம்ம இடத்துல கரெக்டாக அளந்து போடுவோன்னு கிடையாது, இன்னொருத்தந்தில் போட்டுக்கலாம். இதனால தான் யுத்தங்களும் சண்டைகளும். என்ன இச்சைகள், என் ஆசை நிறைவேறணும், எனக்கு கிடைச்சிடணும், அவனுக்கு கிடைக்காம போனால் என்ன, அவன் தான் நான் எடுத்துக்கிட்டா என்ன, பறித்து கொண்டால் என்ன, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் கிடக்கிறான், நம்ம பார்த்துக்குவோம், அவனை சமாளிப்போம். பெரிய வீரர்கள் இவங்க. நியாயமே கிடையாது பாருங்க. அதான் சொல்கிறேன், அன்ஜஸ்ட், அநீதி உள்ளவர்கள், அநியாயக்காரர்கள், அதான் மனுஷன். அதனால தான் அந்த உலகத்தில் வாழ்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. மனுஷன் முயற்சி எடுத்தானா நல்லவனாக மாறிடலாம், நல்லவனாக மாற முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அவனுக்குள்ள இந்த ஆசை இச்சைகள் போகவே போகாது. அது அவனை பிடித்து கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவம் என்கிறது, நீங்கள் PhD படிச்சிருக்கலாம், அதை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி பாவம் என்கிறது. உங்களுடைய மனபலத்தை காட்டிலும் பெரிய சக்தி அது. எனக்கு ரொம்ப வில் பவர் இருக்காக, அதை காட்டிலும் பெரிய சக்தி பாவம். உங்கள் மனபலத்தினால நீங்கள் வாழலை, பாவம் என்கிற ஒரு சக்தி ஆளுகிறது. அதனால தான் பாருங்கள், பெரிய படித்தவங்களாம் ரொம்ப அற்பமான சில்லற வேலையில் இறங்குவாங்க. தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சை, எனக்கு சந்தோஷம், அதனால நான் அநியாயமாக நடந்துக்கலாம், அதனால அநீதியாக நடந்துக்கலாம், அதனால கெட்டது செய்யலாம், யாரும் பார்க்கல, பரவாயில்ல.